Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths full book edition chapter 5 exercise 5.2ல fill in the blanks and true or false பார்க்கலாம். Fill in the blanks. First one, if in a triangle PQR PR square is equal to PQ square plus QR square, then the right angle of triangle PQR is at the vertex dash. இங்கே நமக்கு PQR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் ஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே PR அப்படிங்கிறது நமக்கு ஹைப்பட்டனஸ். இது ஆக்சுவலாக பித்தாகோரன் தியரம் இல்லையா? ஸோ PR அப்படிங்கிறது நமக்கு ஹைப்பட்டனஸ். தென் PQ அப்படிங்கிற சைடையும் QR அப்படிங்கிற சைடையும் ஆட் பண்ணி அதனுடைய ஸ்கொயர்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஹைப்பட்டனஸ் உடைய ஸ்கொயருக்கு ஈக்குவல். இதுதான் நமக்கு பித்தாகரஸ் தியரம். ஸோ அதுதான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வெர்டெக்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. வெர்டெக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இரு கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி அப்படின்னு அர்த்தம். இங்கே இரு கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி, அதாவது வெட்டி கொள்ளும்னா பர்பண்டிகுலராக எங்கே வெட்டி கொள்ளுது? நமக்கு Q அப்படிங்கிற பாயிண்டில் தான் வெட்டி கொள்ளுது. இந்த இடத்துல ரெண்டு லைனும் நமக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ வெர்டெக்ஸ் நமக்கு இந்த ட்ரையாங்கிள் என்னது? Q. Second one, if L and M are the legs and N is the hypotenuse of the right angle triangle, then L square is equal to dash. இங்கே N அப்படிங்கிறது hypotenuse, LM அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிளுடைய லெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிள் நமக்கு என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். N அப்படிங்கிறது ஹைப்பட்டனஸ், LM அப்படிங்கிறது அந்த ட்ரையாங்கிளுடைய ரெண்டு லெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே நம்ம ஞாபகம் வர வேண்டியது பித்தாகரஸ் தியரம் தான். ஸோ இங்கே அது பித்தாகரஸ் தியரம் நமக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு எப்படி எழுதுவோம்? ஹைப்பட்டனஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஆடட் டு போத். ரெண்டு சைடுடைய ஸ்கொயர் மெஷர்மெண்ட்டை ஆட் பண்ணும்போது நமக்கு அது ஹைப்பட்டனஸ் உடைய ஸ்கொயருக்கு ஈக்குவல். நமக்கு ஆன்சர் என்ன கேட்குறாங்க? எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்குறாங்க. ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுன்னு வரும்போது இந்த ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் ஆகிடும். ஸோ ஆன்சர் எப்படி வரும்? என் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ எல்லை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு எம்மை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Third one, if the side of a triangle are in the ratio 5:12:13, then it is dash. ஸோ ஒரு ட்ரையாங்கிளுடைய சைட்ஸுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதை நாம் எப்படி எழுதலாம்? ஸோ இந்த ரேஷியோ எப்போவுமே நமக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது ரெண்டு சைடுடைய மெஷர்மெண்ட் தேர்டு சைடை விட ரெடியூஸாக தான் இருக்கும். ஸோ எது கிரேட்டர் தென்னாக இருக்கோ அதுதான் நம்ம ஹைப்பட்டனஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஹைப்பட்டனஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஹைப்பட்டனஸை ஸ்கொயர் பண்ண வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? மற்ற ரெண்டு சைடுடைய ஸ்கொயருடைய அடிஷனுக்கு ஈக்குவல். ஸோ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இது நமக்கு பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். தென் ஃபோர்த் ஒன், த மீடியன் ஆஃப் எ ட்ரையாங்கிள் கிராஸ் ஈச் அதர் அட். ஒரு ட்ரையாங்கிளுடைய மீடியன் எந்த வழியாக கிராஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு மீடியன் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ட்ரையாங்கிளுடைய சென்ட்ரு ஆஃப் த பிளேஸ் சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீடியன் எது வழியாக கிராஸ் ஆகும்? சென்ட்ராய்டு வழியாக கிராஸ் ஆகும். தென் ஃபிஃப்த் ஒன், த சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் ஈச் மீடியன் ஆஃப் த ரேஷியோ டேஷ். ஸோ இங்கே மீடியன் அப்படிங்கிறது சென்ட்ராய்டை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும். ஸோ நம்மளால் ட்ரையாங்கிளுக்கு 3 மீடியன் ட்ரா பண்ண முடியும். அந்த மீடியன் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை தான் நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சென்ட்ராய்டு எந்த ரேஷியோவில் ட்ரையாங்கிளை டிவைட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது. இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுதான் மீடியன். ஓகேவா? ஸோ இன்னொரு சைடுக்கு நம்ம மீடியன் ட்ரா பண்ணலாம். தென் இந்த சைடுக்கும் நம்மளால் மீடியன் ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த மீடியன் ட்ரையாங்கிளை எப்படி டிவைட் பண்ணுன்னா இது நமக்கு 2 பார்ட்ஸ், இது நமக்கு 1 பார்ட்ஸ்.
ஸோ 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இந்த ட்ரையாங்கிளை இந்த சென்ட்ராய்டு அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணும். ஸோ என்ன ரேஷியோவில்? 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் மீடியன் வந்து ட்ரையாங்கிளை டிவைட் பண்ணும். ஓகேவா? True or false பார்க்கலாம். First one, 8, 15, 17 is the Pythagorean triplets. ஸோ இங்கே 8, 15, 17 அப்படிங்கிறது Pythagorean triplets ஆன்னு கேட்குறாங்க. ஸோ Pythagorean tripletsல அந்த சைடோடைய மெஷர்மெண்ட் எது கிரேட்டராக இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம ஹைபட்டனஸ் அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா? ஸோ Pythagorean தியரமில் ஹைபட்டனஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு other two sides உடைய ஸ்கொயர் உடைய அடிஷனுக்கு ஈக்குவல். ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். ஸோ இது நமக்கு பித்தாகரஸ் தியரம் இல்லையா? ஸோ எது கிரேட்டர் சைடாக இருக்கோ அதனுடைய ஸ்கொயர் அடுத்த ரெண்டு சைடுடைய ஸ்கொயருடைய அடிஷனுக்கு ஈக்குவல். ஸோ 17 ஸ்கொயர் நமக்கு 289, 8 ஸ்கொயர் வந்து 64, 15 ஸ்கொயர் வந்து 225. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 289 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ரெண்டு சைடும் வேல்யூ நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது இல்லையா? ஸோ 8, 15, 17 இந்த மூணு சைடுமே நமக்கு பித்தாகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் தான். ஆன்சர் வந்து ரைட்டு. ஸோ ட்ரூ அப்படின்னு எழுதலாம். செகண்ட் ஒன், இன் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஹைபட்டனஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் சைடு. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபட்டனஸ் வந்து மற்ற ரெண்டு சைடோட கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராக தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டு தான். ஸோ ஆன்சர் நம்ம ட்ரூ அப்படின்னு எழுதலாம். தேர்ட் ஒன், இன் எனி ட்ரையாங்கிள் த சென்ட்ராய்டு அண்ட் சென்டர் ஆஃப் ஆர் லொக்கேட்டட் இன்சைட் த ட்ரையாங்கிள். ஸோ இங்கே சென்ட்ராய்டு இன் சென்டர் எல்லாமே ட்ரையாங்கிளோடைய இன்சைடில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், சென்ட்ராய்டு அப்படின்னாவே சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள், இன் சென்டர் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோடைய ஒரு சென்டர் பிளேஸ். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு எல்லாமே ட்ரையாங்கிளோடைய இன்சைடில் தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் ட்ரூ. ஃபோர்த் ஒன், த சென்ட்ராய்டு இஸ் ஆர்த்தோசென்டர் அண்ட் இன்சென்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கோலீனியர். ஸோ இங்கே இந்த மூணுமே நமக்கு கோலீனியர். லீனியர் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். கண்டிப்பாக சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், இன் சென்டருக்கு நம்ம ட்ரா பண்ணக்கூடிய அந்த வெர்டெக்ஸ் எல்லாமே நமக்கு லீனியர் லைன் தான். ஸோ அது கோலீனியர் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டு. ஸோ ஆன்சர் ட்ரூ அப்படின்னு எழுதலாம். ஃபிஃப்த் ஒன், த இன் சென்டர் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் த வெர்டெக்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளுடைய அந்த வெட்டி கொள்ளும் புள்ளி, அந்த கார்னர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ட்ரையாங்கிளுடைய வெர்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வெர்டெக்ஸ்லேருந்து இன் சென்டர் அப்படிங்கிறது மூணு சைடில் இருந்துமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. ஸோ ஆன்சர் ஃபால்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ்க்கு விஎம் லிட்ரஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.